Agalya, congratulations for your successful result in Group 1. Thank you. And you have scored a very good score. First lab வாங்கியிருக்கீங்க. ஸோ ரிட்டனும் அப்படி தான் உங்களோட ப்ரிப்பரேஷன் படி கன்சிஸ்டன்ஸ் ஒரு ப்ரிப்பரேஷனோட ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் இருந்துச்சு. ஸோ ஈவன் இன் யுவர் சர்வீஸில் பவானி சாகர் ட்ரைனிங் ஒரு டைம் இருந்துச்சு. ஈவன் தட் டைம் ஆல்சோ யூ ஆர் மேனேஜிங் ஆல் த ப்ரிப்பரேஷன்ஸ், இன்டர்வியூ ஆகட்டும். ஸோ ஐ வாஸ் அட்மைரிங் யுவர் எவ்ரி ஸ்டேஜ், ஒரு ஸ்டேஜ்லேயும் எங்கேயும் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் யுவர் கமிட்மெண்ட்ஸ், ஃபேமிலி, ஜாப் எல்லாம் இருக்கும்போதும் ஸ்டில் யூ ஆர் மேனேஜிங் எவ்ரி திங் வித் அ குட் ஹார்ட் ப்ளஸ் பாசிட்டிவ் மைண்ட் செட். ஸோ அதுதான் அதுக்கான கிடைச்ச ரிசல்ட் தான் இது. வென் யூ வாண்டட் டு ஜஸ்ட் ஷேர் யுவர் சக்ஸஸ் ஸ்டோரி டு இன்ஸ்பயர் அதர்ஸ், ஒரு யங் ஆஸ்பிரண்ட் உள்ளே வரணும்னா வாட் ஆல் தே ஹேவ் டு ஃபேஸ் த சேலஞ்ச் அண்ட் என்ன மாதிரி பண்ணால் சீக்கிரம் கிராக் பண்ண முடியும்னு ஒரு ஃபியூ டிப்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் விஷஸ் மேம். இப்போது சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது வந்து த மோஸ்ட் காம்படிட்டிவ் ஃபீல்ட். ஸோ நம்ம ரொம்பவே நம்ம வந்து இதில் நம்மளுடைய ஆம்பிஷன் அப்படின்னு வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் ஐ திங்க் இட் இஸ் குட் டு ஸ்டார்ட் ஏர்லி. நீங்கள் காலேஜ் படிக்கும்போதே நீங்கள் இதுதான் சிவில் சர்வீஸ்குள்ளே தான் போகிறீங்க அப்படின்னா ஃபுல் டைம் இல்லைன்னா கூட அதுக்கான ஃபவுண்டேஷன் லைக் நியூஸ் பேப்பர்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்கூல் புக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது, அதெல்லாமே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் நம்ம ஃபுல் டைம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் வந்து நம்ம டெஸ்ட் பேப்பர்ஸ் பார்க்கணும், லைக் கொஸ்டின்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது கூட யூ கேன் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து அதில் என்ன கேட்டிருக்காங்க, இதில் நமக்கு தெரியுமா, இதில் எதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம், அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய பர்சீவரன்ஸ் தான் வந்து நமக்கு வந்து முக்கியமாக கை கொடுக்கும். ஏன்னா ஒரு ஸ்டேஜ்லேயுமே வந்து நம்மளுக்கு ஒரு விதமான சேலஞ்சஸ் இருக்கும். லைக் ப்ரிலிம்ஸ் வந்து மோஸ்ட்டாக நம்ம ஃபில்டர் பண்ணுற ஏரியா. அங்கே வந்து நம்ம எவ்வளோதான் நல்லா பண்ணால் கூட கட் ஆஃப் வந்து 1 மார்க் 2 மார்க் அந்த மாதிரி நம்ம லூஸ் பண்ணுவோம். அப்படி லூஸ் பண்ணால் கூட அடுத்த அட்டெம்ப்ட் வந்து நம்ம பண்ண தப்பை வந்து திருத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோட நம்ம வந்து ஃபார்வர்டாக மூவ் ஆகணும். அண்ட் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் உங்களோட தாட் ப்ராசஸ் வந்து குயிக்காக வந்து அந்த கொஸ்டின் பார்த்தோன்னே நீங்கள் ஒரு ஆன்சர் ஸ்ட்ரக்சர் பண்ணி அதை வந்து பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணுறீங்களா, லெஜிபிளாக நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து அங்கே மெயின்ஸில் ஸ்கோரிங் பார்ட்டு. ஸோ அதுக்கு வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் நாலேஜ் மட்டுமே முக்கியம் இல்லை, நம்மளுடைய பேசிக் எட்டிகேட்ஸை, நம்ம எப்படி பேசுகிறோம், எப்படி க்ரீட் பண்ணுறோம், அது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு முக்கியமாக வந்து நம்ம நிறைய மார்க்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகலாம். உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற வரைக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்காகவாச்சு நிறையா மார்க் இன்டர்வியூஸ் கொடுக்கறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பாட்டம் லைன் ஆஃப் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் வந்து உங்களுடைய பர்சீவரன்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாக இட் வில் கெட் பெய்ட் ஆஃப். அது டிலேஸ் இருந்தால் கூட கண்டிப்பாக ஒரு பாயிண்டில் வந்து நமக்கு டிசர்விங்கான சக்ஸஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். வெல் செட்பா. ஸோ இப்போது மெயின்ஸில் வந்து உங்களோட ப்ரிப்ரேஷனில் வெற்றியோட மெட்டீரியல்ஸோட கான்ட்ரிபியூஷன்ஸோட ரோல் சொல்லலாம் நீங்கள். மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் வந்து நான் கோயம்புத்தூர் வெற்றி ஸ்டடி சர்க்கிளில் தான் பண்ணேன். அண்ட் மெயின்ஸ் ஷார்ட் டைம் தான் இருந்துச்சு, ஏன்னா பாப்பா இருந்தாங்க. நான் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் ஃபுல் டைம் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த 3 months டைமில் வந்து என்னால் மற்ற ரிசோர்ஸஸ் எல்லாம் இது பண்ணி என்னால் கலெக்ட் பண்ணி படிக்க முடியல. ஸோ ப்ரைமரி மெட்டீரியலாக நான் வந்து வெற்றி மெட்டீரியல் தான் ஃபாலோ பண்ணேன். அலாங் வித் தட் ஸ்டாண்டர்ட் புக்ஸு அண்ட் என்னோடய ப்ரீவியஸ் மெயின்ஸுக்கு வந்து நான் எடுத்து வச்சிருந்த ஸ்டாண்டர்ட் நோட்ஸ், அது மட்டும்தான் நான் ஃபுல்லாக ரிலை பண்ணேன். அண்ட் மெட்டீரியல் வந்து ரொம்பவே அப்டேட்டடாக இருந்துச்சு. லைக் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ரொம்ப தேடி போய் படிக்கிற மாதிரி இல்லை, எல்லாமே வந்து மெட்டீரியலில் வந்து கவர் ஆகிருந்துச்சு. ரொம்ப ஃபியூ ஏரியாஸ் மட்டும்தான் வந்து நம்ம தனியாக போய் நம்ம தேடி படிக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸுமே கூட வந்து நமக்கு அனலிட்டிக்கலாகவும் ஃபேக்சுவலாகவும் டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் வந்து நமக்கு வந்து டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் மெட்டீரியல் வந்து இட் பிளேட் அ வெரி பிக் ரோல் இன் மை சக்ஸஸ். ஓகே, எல்லா டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிங்களா இல்லை கடைசியில் உங்களோட ஒர்க் ப்ரெஷர்னால பேலன்ஸ் பண்ணி மிஸ் பண்ணி தான் டெஸ்ட் எழுதுனீங்களா? நான் ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட்ஸ் மோஸ்ட்லி எல்லா டெஸ்ட்டும் எழுதிட்டேன். அந்த லேட்டர் பார்ட் ஒரு லாஸ்ட் ஒரு 1 month இருக்கிற வந்து அந்த தமிழ் சொசைட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதெல்லாம் வந்து என்னால் எழுத முடியல. ஸோ ஐ தாட் ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம இது வரைக்கும் படித்தது வந்து எதுவும் மறந்துடக்கூடாது, எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாது. டெஸ்ட் வந்து அப்போ ஓரளவுக்கு நான் பேப்பர் கம்ப்ளீஷன் வந்து எனக்கு அப்போ வந்து கொண்டு வர முடிஞ்சுது. ஸோ அதனால் வந்து நம்ம டெஸ்ட் எழுதலைனாலும் பரவாயில்ல, சிலபஸ் வந்து படித்தது ரிவைஸ் பண்ணிடணும், அதுக்கப்புறம் புதுசாக இருக்கிறது வந்து படித்து சிலபஸ் கவர் பண்ணிடணும் அப்படிங்கிறதா என்னுடைய கோலாக இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் ஃபியூ டெஸ்ட் மட்டும் நான் மிஸ் பண்ணேன். ஒரு 5 or 6 செக்ஷனல் டெஸ்ட் ஐ குடன்ட் ஃபினிஷ். அண்ட் மார்க் டெஸ்ட் வந்து நான் ரியல் டைமாக கொடுத்தது வந்து ஒரு மார்க் டெஸ்ட் தான். பாப்பா இருந்தங்காட்டி வீட்டில் உட்காந்து அம்மா அப்பா அண்ட் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டில் வீட்டில் உட்காந்து நான் மார்க் டெஸ்ட் கொடுத்தேன். பட் அந்த டெஸ்ட் வந்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் பூஸ்டாக இருந்துச்சு. அந்த மார்க் டெஸ்ட் இவாலுவேஷன், அதில் கிடைச்ச ஃபீட்பேக், நம்ம வந்து அந்த லாஸ்ட் ஒரு 10 days வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் எப்படி ரீஓரியன்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு
ஒரு ஃபோக்கஸ் அண்ட் கான்ஃபிடென்ஸ் வந்து அந்த மார்க் டெஸ்ட் கொடுத்துச்சு. வெற்றியில் கொடுத்த பேனல்ஸில் யங் ஆஃபீஸர்லேருந்து சீனியர் ரிட்டையர்ட் பர்சன்ஸ் வரைக்கும் எல்லாமே கொடுத்தாங்க. இது வந்து ஃபேஸ் பண்ணிட்டு போகும்போது அந்த ஃபைனல் டிஎன்பிஎஸ்சி பேனல் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சா, ஆர் யூ ஃபெல்ட் இட் வாஸ் டூ டிஃப்ரெண்ட் பிட்வீன் த டூ? லைக் யூ செட் மேம், வெற்றியில் வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் ஆஃபீஸர்ஸும் இருந்தாங்க. லைக் நீங்கள் சொன்ன மாதிரி யங் ஆஃபீஸர்ஸ், சீனியர்ஸ் இருந்தாங்க. இதில் வந்து எங்களுக்கு வந்து ஓவரால் எக்ஸ்போஷர் கிடச்சிருச்சு. லைக் அவங்க ஆஃபீஸர்ஸ்மே வந்து டைவர்ஸ் ஃபீல்ட்ஸ்லேருந்து இருந்தங்காட்டி எல்லா ஏரியாஸ்லேருந்தும் நாங்கள் கொஸ்டின்ஸ் வந்து முன்னாடியே ஃபேஸ் பண்ணிட்டோம். ஸோ ரியல் இன்டர்வியூ போகும்போது அந்த ஒரு பயம் இல்லை. அண்ட் சீனியர் ஆஃபீஸர்ஸ் பார்க்கும்போது அவங்கள வந்து எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுத்த மார்க் டெஸ்ட் வந்து மார்க் இன்டர்வியூஸ் வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. Okay, so you faced a friendly panel or it was a very strict and tough panel? ஐ திங்க் பேனல் வந்து ரொம்ப கார்டியலாக இருந்தாங்க, பட் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்த மாதிரி ஐ ஃபெல்ட். Okay, so you felt all your areas were tested? எஸ் மேம், மோஸ்ட்லி வந்து எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக போயிடுச்சு என்னோடய இன்டர்வியூ. அதுக்கு முன்னாடி கிடைச்ச ஃபீட்பேக்லேருந்து ஃபர்ஸ்ட் 2 days இன்டர்வியூ மாதிரி இல்லாமல் எடுத்தோடனே வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டு, எஃபிஓஸ் அந்த மாதிரி ரொம்ப எக்கனாமிக்ஸ் ஓரியன்டாக தே ஸ்டார்டட். அப்போது நான் வந்து சரி எவ்வளோ தெரியலனாலும் தெரியலன்னு சொல்லிடணும், அந்த ஒரு கொஸ்டின் தெரிலங்கிறங்காட்டி மற்ற கொஸ்டின்ஸில் வந்து நம்ம லூஸ் அவுட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து தெளிவாக இருந்தேன். ஸோ அதனால் என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடிஞ்சுக்கு. வெரி குட். இன் ஸ்பைட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருந்து கேட்டாலும் யூ ஹேவ் மேனேஜ்ட். எஸ், ஆல் தி பெஸ்ட். சக்ஸஸ்ஃபுல்லி யூ ஹவ் காட் ஃபர்ஸ்ட் லேப் ஆல்சோ. எஸ். ஸோ வண்டர்ஃபுல். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ.